ஆலயம் செல்வோம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னையில் உள்ள கந்தக்கோட்டம் திருக்கோயில். முருகனுக்கு அரோகரா. நீங்கள் இது வரைக்கும் கோயிலுக்கு போகலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். முருகன் தான் விரும்பி காலடி எடுத்து வைத்த திருக்கோயில் இது. நல்லதே நடக்கும். இந்த கோயிலுக்கு பார்க் ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து சப்வே கிராஸ் பண்ணி சென்ட்ரலுக்கு வாங்க. சென்ட்ரலுக்கு வந்த உடனே நீங்கள் ஆட்டோ எடுத்தும் கோயிலுக்கு வரலாம், இல்லை நடந்தும் கோயிலுக்கு வரலாம். ஒரு 600லேருந்து 800 மீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது. நடக்கிறதுக்கு சுலபமாக தான் இருக்குது. தலையை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க, இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க, காது குத்து பண்ணுறாங்க, முடி காணிக்கைகள் உண்டு. வேண்டுதல் எதுவாயினும் நம்ம வேண்டுதலை இந்த முருகன் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க. சிதம்பர சுவாமி, குமரகுருபரர், ராமலிங்க சுவாமிகளுக்கும் இங்கே தனி சந்நிதி உண்டு. இங்கே முருகன் வள்ளி தேவானியோட காட்சி அளிக்கிறார். முருகனோட ஆறுபடையும் இங்கே ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. சுவாமிக்கு இங்கே தேர் உண்டு. 63 சிலைகளாக இருக்காங்க. சுவாமி இந்த இடத்துல தானாக விரும்பி வந்து நின்றதுனால பீடம் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் நம்ம காட்சி தராரு. அளவில் மிக சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபுறமும் வள்ளி தேவான தனித்தனி சந்நிதியில் இருக்காங்க. மூவருக்கும் நேரே வாயில் இல்லை. அவருக்கு கொடிமரத்திற்கு இடையே துளைகளுடன் சுவர் மட்டும் உள்ளது. ராஜகோபுரமும் பிரதான வாயிலும் வடக்கு பகுதியில் இருக்குது. அதெல்லாம் இந்த கோயிலோட தனி சிறப்பு. ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தா, தோஷத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், இல்லை எந்த ஒரு நல்ல காரியம் தடைப்பட்டிருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போகலாங்க. நேர்த்தி கடன் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து செய்கிறாங்க இந்த கோயிலில். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நிறைவேறிருக்குன்னு தான் அர்த்தம். விசேஷ நாளில் மட்டும்தான் இந்த கோயிலில் கூட்டம் இருக்குன்னு கிடையாதுங்க. சாதாரண நாட்களில் கூட எப்பவுமே கூட்டமாக இருக்கிற கோயில் கந்தக்கோட்டம் தாங்க. அங்கே ஒரு சைடில் யாகம் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சந்நிதிக்கும் ஒவ்வொரு அர்ச்சகர்கள் இருக்காங்க. கூட்டம் எப்பயுமே அதிக அளவில் இருக்க கோயில். கோயில் வாசல்லேருந்து பார்க்கும்போது கோயில் இவ்வளோ பெருசானே யாருக்குமே தெரியாது. உள்ளே போக 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 கோயில் எவ்வளோ பெரிய கோயில். கோயிலோட நம்ம குளத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டால்ஃபின் மாதிரி மீன்கள் துள்ளி குதிக்குது. அதை பார்க்கறதுக்குன்னே அவ்வளோ பேர் வராங்க. கோயில் குளம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அழகான திருக்கோயில். கோயிலில் உற்சவர் முத்துக்குமாரருக்கு தனி கொடிமுறத்தோடு இருக்கார். அவரோட முகத்தில் புள்ளிகளுடன் மிக அழகு பொருந்தியவராக நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. இங்கே முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கோயில். இவ்வளோ பாஷான ஏரியாவில் ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க இது. வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது, சென்ன மல்லீஸ்வரர் கோயில் இருக்குது, சென்னகேசவ பெருமாள் கோயில் இருக்குது. எல்லா கோயிலுமே பார்த்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில்கள். முருகன் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் அளிப்பாருங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.